Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படினா, இன்னைக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தனா, வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டயர்டா இருந்தா மீனை தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிட்டு லைட்டா ஒன்னு படுத்துட்டு நம்ம வந்து எலும்பலாம் அப்படி நினைச்சேன். அது என்னன்னா ஒரு உரக்கம் போட்டுட்டேன். மீன் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்தது. திருப்பி அதை எடுத்து அந்த தண்ணி வேஸ்ட்ல ஊத்திட்டு திருப்பி அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வைக்கல, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் அதை கழுவி அடுத்துல வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மிளகு திரும்பி வைக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய அளவில் கிச்சனில் குக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து இங்கே போயிட்டு வரப்போ இதுக்கு பேர் எனக்கு என்னென்னு தெரியலை. இங்கே வந்து கேரளாவில் இதுக்கு பேர் வந்து மொரோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கடையில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பேர் எனக்கு தெரியலை. நான் எப்படி கேட்டேன் அப்படின்னா, தூத்து வாருவோங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே மொரோன்னு சொன்னார். எனக்கு உடனே சிரிப்பு வந்தது. ஏன்னா கேரளாவில் மொரம்னா அது என்னென்னா அந்த அரிசி புடைப்பலாம், இங்கே சொலவுன்னு சொல்லுவோம். அந்த சொலவுக்கு இன்னொரு பேர் தான் அங்கே வந்து மொரோன்னு சொல்லுவாங்க. இங்கே இதை மொரோன்னு சொன்னாங்க. இதை நாங்கள் கேரளாவில் வந்து அடிச்சு வாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ அடிச்சு வாரின்னு போய் சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அடிச்சு வாரிங்கிற ஒரு வேர்டு இங்கே கிடையாது. அப்போ அடிச்சு வாரின்னு சொல்லண்டாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு லேப சொன்னேன். அவர் கரெக்டாக அது மொரோன்னு சொன்னார். சரி, அப்போ அந்த பேர் மொரோன்னு ஒரு பேர் இருக்குது போல இருக்குது அப்படின்னு எனக்கு மனசிலாயிட்டு, சரி இன்றைக்கி இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒருத்தங்க நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணுது. அது யார் தந்தா, அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். சரியா? நம்ம வாங்கின இது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு கேரளாவில். அப்போ அவங்க வந்து இதாக இருந்தாங்க. அவங்க வந்து பார்மசிஸ்ட் அவங்க. ஆனால் வந்து அந்த வேலை செட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஃபாரின் போனாங்க. ஓகே, போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி அவங்க வேலைக்கு போண்டாம், ஃபாரினே போண்டாம் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சூழ்நிலை காரணமாக பிள்ளைங்களெல்லாம் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங்கெல்லாம் இப்போ படிக்க வச்சாங்கன்னா அவங்கெல்லாம் பெங்களூரில் வச்சு தான் படிக்க வைப்பாங்க. 2 பொண்ணுங்க 2 பசங்க. இந்த பொண்ணுங்களை வந்து நர்சிங் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி அவங்களுக்கு ஃபாரின் போக வேண்டிய கட்டாயம் வந்து தான் போனாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, ஜெனி நான் வந்து போயிட்டு வரப்போ எப்படி ஒரு 2 வருஷத்துல வந்துடுவேன், உனக்கு என்ன வாங்கிட்டு வரேன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன்னா, அப்போது சரி நான் வந்து 2 வருஷத்தில் வந்துடுவேன்னா நான் வாங்கிட்டு வரேன், வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இப்போ 4வது வருஷம் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் அவங்க வரலையா, அடுத்த வருஷம் தான். ஏன்னா பிள்ளைங்க வந்து கரெக்டாக வேறு 2 பசங்க உண்டு, அவங்களும் ஃபாரின் போயிட்டாங்க. கல்யாணம் ஆகலை, ஃபாரின் போயாச்சு. இந்த பொண்ணுங்க வந்து பெங்களூரில் சேர்த்தாச்சு. அவங்க எப்போவாவது ஒருக்க தான் வருவாங்க, வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான். அப்போ இந்த வீடு இப்போ காலியாக தான் கொடுக்கும். பிள்ளைங்க சேஃபாக இருக்கிறதுனால போய் பிந்தி வரலாம் அப்படின்ட்டு அவங்க நிற்காங்க. இப்போ அவங்க வந்து ஹோம் நர்ஸாയിട്ട് அந்த அக்கா வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ அன்றைக்கி பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்க, ஜெனி நான் இந்த வருஷமும் வந்துட மாட்டேன், 26 லாஸ்ட்டில் தான் வரக்கூடிய சான்ஸ் உண்டு. அதில் நான் கொஞ்சம் அமௌண்ட் ஒன்று தான் சென்ட் பண்ணி தரேன். ஏன்னா பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நான் உங்களுக்கு இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அதனால நான் வந்து உனக்கு வந்து சென்ட் பண்ணுறேன், அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறேன், நீ உனக்கு இஷ்டப்பட்டாலும் வாங்க அப்படின்னாங்க. அந்த எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதில் சேச்சி நீங்கள் வரப்போ கொண்டு தான் வரணும், இல்லை நான் அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை, வரப்போ நான் கொண்டுட்டு வரேன், இப்போ பிள்ளைங்களுக்கு வாங்கி அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து இந்த இசட் இருக்கலாம், இது ஜீனியன்னு சொல்லுவாங்க, இசட் மேக்னட்டிசம் ஃபார் மென். இது மென்னுக்குள்ளது. ஆனால் இது வந்து மனம் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். அதனால ஹஸ்பண்ட் நாங்கள் அங்கே கேரளாவுக்கு போப்போ கேரளாவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நல்ல வாசனையாக இருந்தால் அப்போ பிள்ளைங்க கேட்டாங்க, டேடி நல்ல வாசனையாக இருந்தாங்க, மம்மிக்கு ஒரு பவுடர் வாங்க தெரியாது, டேடி வாங்கினதுனால நல்ல மனமாக இருந்து பாருங்க அப்படின்னு. அப்போ இந்த பவுடர் வந்து ஆசைப்பட்டதுனால சரி இதில் வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு ஆர்டர் பார்த்தா 280 ரூபா அந்த மாதிரி தான். ஒன்று வந்து எத்தனை கிராம், இது 250 கிராம். இது அதில் 2 எண்ணம் வந்து 280 அந்த மாதிரி உள்ளது. இது 400 ரூபாய்க்கு உள்ளது என்னமோ சொன்னாங்க, அது கொஞ்சம் ஆஃபரில் கிடச்சிது அந்த மாதிரி. அது கழிஞ்சிட்டு இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்தது போலே இல்லை, அதில் ஒரு வாசனைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது ஆர்டர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நிவியா, நம்ம எந்த பிராண்டில் இருந்து இந்த பிராண்டில் நம்ம மாற போகிறதே கிடையாது. நிவியா வந்து எப்போவுமே நான் இந்த மாதிரி பெருசு வாங்கினதே கிடையாது. இது வந்து நம்ம 15 ml என்னமோ தான் வாங்கினேன். அதை வச்சு பார்க்கப்ப இது லாபமாக இருந்தது. சரி இதையும் வாங்கிடும் அப்படின்னு நிவியா வந்து கொஞ்சம் பல்காக சின்ன பாட்டில் இருக்குது, கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாடி லோஷன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்தேன்னா, இது இந்த 2 ஒரே கம்பெனி ஆனதுனால இது ஒரே இதில் வந்தது. இது வந்து வேறு கம்பெனினால இது ஒரு நாள் வந்து இது ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாமே. அது கழிஞ்சிட்டு இது வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எப்போவுமே இதான் வாங்குவேன். அது தீர்ந்து இருந்தது. சரி இதில் வந்து இதுக்கு பேர் வந்து நம்பர் 1 ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. சரி இதையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இது நேற்றுக்கு டவுனுக்கு போகப்போ நமக்கு வந்து கியூடெக்ஸ் ரிமூவர் இது வந்து 30 ரூபா தான். இதில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லிப் பாம் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறமா வந்து பென்சில், கண்மை பென்சில்,
அப்புறம் ஒரு 3 சைஸ் வந்து 3 கலரில் வந்து கிளிப்பர்ஸ் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்லைடு 2 3 வாங்கினேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இதில் என்ன பொருட்கள் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. இந்த ஸ்லைடு பார்த்தீங்க, இந்த கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது அதை விட சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சடையில் இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் போடப்போ சென்டரில் இப்படி வச்சு அழகாக இருக்கும். அந்த மாதிரி ரவுண்டு இது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் பின்ன உண்டு. என்ன ஸ்லைடு உண்டு. அதுக்கப்புறமா செட்டு பின்னா அதில் ஒரு 2 டஜன் வாங்கினேன். இந்த மாதிரி உள்ள சாதனங்கள் எல்லாம் அந்த அக்காவுக்கு டேராப்பில் வந்து அந்த அக்கா தந்தை அமௌண்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். அதாவது இதுவரையெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபாரினில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி யாருமே எனக்கு தந்துட்டு கிடையாது. அது தந்தையில் ரொம்ப ஹாப்பி. இத்தனைக்கும் நமக்கு வந்து அங்குள்ள பழக்கம் தான். அல்லாமல் அந்த அக்கா பெரிய அளவில் பழக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்கத்து வீடு நாங்கள் தான் அங்கே வந்து வீடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் இருந்தோம். நாங்கள் போய் இருந்து 1 வருஷத்தில் அவங்க வந்தாங்க. அங்கே அந்த ஒரு பழக்கம் 1 வருஷத்துக்குமே நல்லா பழகிட்டோம். நாங்கள் அக்கா தங்கச்சி போல தான் இருப்போம். அது கழிஞ்சிட்டு அவங்க வந்து 1 வருஷத்தில் நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்படி 2 வருஷம் பழக்கம் தான். அதுலேயுமே வந்து நல்ல சாட்டிஸ்ஃபைடாக நல்ல ஹாப்பியாக நல்ல ஜாலியாக நல்லா இருக்கும். நாங்கள் அவங்க எதுவும் செய்தால் எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் எதுவும் செய்தால் அவங்க நான் இன்னும் ரேர் தான். நான் வந்து இந்த எண்ணெய் பலகாரம் மட்டும் அடிக்கடி செய்வேன். அவங்க அப்படி கிடையாது. வித்தியாசமெல்லாம் செய்வாங்க. ஃப்ரைட் ரைஸு அது இது எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி அது இவ்வளோ தான். இவ்வளோ பொருட்களும் வாங்கியிருக்கேன். இனி வந்து ஒரு வாட்ச் உண்டு. அது வந்து 400 ரூபா வாட்ச்சு. இதெல்லாம் வாங்க போகக்கூடிய நேரத்தில் நான் வந்து அந்த கடையில் வந்து அந்த வாட்ச் இருந்தது. அஸ்வின்க்கு ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. 2000 ரூபாய்க்குள்ள ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. அவனுக்கு வந்து எப்போ எந்த கடைக்கு போனாலும் வாட்சுன்னு தான் இருப்பான். அதை வந்து வசமாக விட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் நேரத்தையும் நல்ல பிடிவாக இருந்துச்சு. எனக்கு அது பெரிய அழகாக நல்ல இப்போ ஃபேமஸ் வந்து எல்லாம் மொரட்டு வாட்ச். ஆண் பெண் எல்லாருமே வர வேண்டிய வாட்ச். அதுவும் விதவிதமாக கலரில் அழகாக பாக்ஸில் வச்சு செட் பண்ணோன்னா அவனால் தாங்க முடியலை. எம்மானுக்கிட்டு அதனால விட்டுறலான்னு பார்க்க முடியலை. சரி ஓகேன்னுட்டு ஒரு வாட்ச் வாங்கினேன். 400 ரூபா. அது கையில் கட்டியிருக்கான். அதை கட்டிட்டு அப்புறம் இங்கே இருந்த ஸ்மார்ட் வாட்சை அப்படியே ஃபேமிட்ட கொடுத்துட்டு அவள் இதுதான் சான்ஸ்னு அவள் கட்டிட்டு வரா. அப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த என்னதான் ஒரு பொருள் இருந்தால் அந்த கலரெல்லாம் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். அப்படி நமக்கு வந்து நம்ம அக்கா வந்து நமக்கு கிஃப்டாக தந்தது. கிஃப்டாக மீன்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அக்கா எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சென்ட் பண்ணி கொடுத்துட்டேன். சரி இதெல்லாம் போதுமா, பைசா தேவையுமா, இல்லை என்ன உண்டு ஃபெமி எடுத்து வச்சுப்பான்னு நினைக்கிறேன். போதுமா அந்த மாதிரி கேட்டாங்க. ஐயா தாராளமாக இருக்குது, மிச்சம் தான் பைசா இருக்குது, நீங்கள் நிறைய அனுப்பியிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா இனி வரும்போது ஒரு சாரியை நான் போட்டுட்டு வருவேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃபாரின் ஐட்டங்கள் தானே ஆசை. ஃபாரின் வந்து கொண்டாடி இது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 1.25 வருஷத்துக்கு இதை வச்சு சமாளிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து நமக்கு ஃப்ரெண்டு தான், அக்கா தான். அது கழிஞ்சு தான் எனக்கு சேனல் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவும் அவங்க ஃபாரினில் இருக்கப்போ டெய்லி அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்களாம். நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மாராக போனால் கூட அவங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரி அப்படிங்கிறதுல பார்ப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு கிஃப்ட்டு தந்தாங்க. பைசா சென்ட் பண்ணி அந்த மாதிரி தந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி குக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல தலைவலி. 2 நாள் இல்லை ஒரு 4 நாள் நல்ல தலைவலி. ஆனால் எந்த டேப்லெட்டுமே நான் சாப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியும் தலைவலிக்கு வந்து ஒரே ஒரு டேப்லெட்டு சாப்பிட்டா தான் குறையணும். ஆனால் ஒரே ஒரு டேப்லெட் மீன்ஸ் வந்து ஒரு செட்டு. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு தலைவலி வந்தது. அஸ்வின் வந்து வயிற்றில் இருக்கப்போ என்னமோ வந்தது. அப்போ 2 3 ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோமா, அங்கே போய் குறையவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன செய்யணும், 4வது ஒரு 5வது ஒரு ஆஸ்பத்திரி போகப்போ தான் சூப்பரான மருந்து எழுதியிருந்தாரு. ஒரு 3 நாள் சாப்பிட்டோன்னே சூப்பராகிடுச்சு. அதுக்கப்புறமா அது ஒரு 10 நாள் எழுதிருந்து நல்ல குணமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து அது என்னன்னா எனக்கு காலையில் வந்து பனியில் நனைஞ்சோம் அப்படின்னா எனக்கு இந்த தலைவலி வந்துடும். அதுவும் ஒரு சைடு தான் வரும். அந்த மாதிரி வரும். இடையில தலைவலி வரும். அது சும்மா டென்ஷன்னால ஏதாவது வரும். அது வந்துட்டு உடனே வரும். அப்போ ஒரு 1 மணிக்கு 2 மணிக்குள்ள போயிடுமா, இது வராது. அப்போ வேறு டேப்லெட்டு நான் காலையில் பொறுக்க முடியாத வேதனை வந்த உடனே ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் சாப்பிட்டேன்னா அது வந்து குறையலாம். தூங்கி எழுக்கும் பட்சத்தில் ஓகே இருந்து அதுக்கப்புறம் குறையலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஆனால் இந்த சீட்டை வந்து நான் களையவே இல்லை, வச்சுருந்தேன். ஆனால் எங்கே வச்சுருந்தேன்னு தான் தெரியலை. தேடி 2 நாளாக தேடி நான் தேடின இடத்துக்குள்ளாடியே உள்ளாடி இருக்கா 4 5 மடக்கி வச்சா இங்கே இருக்கும். இதை எப்படி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா பொறுமையாக இருந்து பார்த்து அதை கிடச்சி அதுக்கப்புறமா 2 நாளைக்கு முன்னாடி போய் மெடிக்கலில் கொடுத்து அதை வாங்கி அது டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அது ஒரு 3 நாளைக்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி போய் ஒரு 2 நாளைக்கு வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா ஓகே. அந்த மாதிரி தலை வலியிலேருந்து கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன். சரி ஓகே. இந்த மாதிரி நமக்கு பொருட்கள் வந்து அக்கா தந்ததில் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வந்து பெரிய அளவில் விளாக் அந்த மாதிரி இல்லை. சரியா, விளாக் மீன்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறது கிளீனிங் வேலை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாய்.